அக்கா ஒரு கோடியே புத்தா நாடாரு ஒரு அங்கத்திலே ஒரு குட்டையில ஒரு மட்டை அல்லவா? நாமெல்லாம் ஒரு குட்டையில ஒரு மட்டை. அதனால இன்னைக்கு சமாச்சாரம் எனக்கு ஒரு கரிமாசம் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியாது மாமையா. ஒரு மணி அஞ்சு மணி சமையா ஆனாலாம் விருப்பத்தை பாத்தீங்களா? இந்த விஜயமான தேவி திருவடி நீ பாத்தியா? விருப்பத்தை கண்ணா பார்த்தோம். என்ன எழுதிருந்தேன்? வருடம் தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்யணும். சுமங்கலி பூஜை பணத்துக்கு போகலாமா? மதுரைக்கு பணத்துக்கு வந்திருக்கிறோம். கணக்கு இங்க வந்து எண்ணி பார்த்தா தானே தெரியும். நான் பாட்டுல வழியில வரக்கூடிய அக்கா வாக்கா நீங்க பாட்டு கத்துறீங்க. ஒன்னு 2 3 4 5 6 இன்னும் ஒருத்தரை காணும். ஏய் அவ தாண்டி போகவதி அந்த சூரமாவா வைபோகவதி. ஆமா அவ வரட்டு இரு அப்புறம் ஆரம்பிப்போம். போகவதி அடியே போகவதி
சித்திரராஜா தான் நீ முன்னாடி இன்னும் மொழங்காத குத்தி கிடக்குறான் ஒரு ஜோடிய முட்டி வலிக்குதுன்ற அப்ப குத்துறா கொட்டை உடைச்ச காட்சி பறக்குது பார்த்து குத்துறாமா என்னடி போன வாட்டி அவன் அள்ளி கிள்ளி எனக்கு ஒரு பையன் போல அந்த பூனா இந்திரா நாம வீட்டுக்காரன் நம்மளுக்கு தான் வஞ்சகம் பண்ணிருக்காண்டி ஆமாண்டி ஒட்டியதான் அனுபவிச்சிருக்காங்க இது என்ன மழையா இல்ல கண்ணு எரிது வண்டியில சைக்கிள் வித்தா வியாபாரம் ஆகாதுன்னு கழுத்துல தோண போட்டு விற்கணும் ஒன்னோட எல்லாம் பேச்சா இருக்க ரொம்ப தேவையில்லை போறாம நிக்கிறான் எனக்கு பாரு அப்படியே ஸ்டப் விட்ட மாதிரி இருக்குது அதை வச்சு பழத்துக்கு வச்சிருக்கிறோம் ஏண்டி நான் வனம் பார்க்க போகலாமா நீ ஒரு பாட்டு ஒண்ணு பாடு ஓடியாடி நீ ஓடி வனத்துக்கு வந்திருக்கிறோம் பழக்கப்படி என்ன செய்யறது வனத்துல விளையாடிட்டு அப்புறம் தான் பூஜை பண்றோம் என்ன விளையாட்டு நந்தவனத்தை பாருடி நந்தவனத்தை பாருடி நம்ம ஆசை தெரிய எல்லாம் கும்மி அடிக்க வாங்கடி வரும்போது என்ன பண்ண பாடி போட வந்துட்டான் ஒரு பக்கம் இறங்குது ஒரு பக்கம் ஏறுது அதனால கீழே அப்படியே இறங்கி தட்டிக்கிறேன் அது ஏன் கேட்கற இந்த எப்படி அடிக்க கடையில் போய் கேட்டா இல்லையான்னு டைவர் கொடுத்தா நல்ல நேரம் அம்மாடா மாட்டி வச்சா எல்லாரும் இருக்கோம் ஒரு மாத்திரை காணாம எங்க எல்லாரும் விளையாடணும் விளையாடிட்டு பூஜை போடலாம்னு சொன்னோம் நம்ம எல்லாரும் விளையாடி இருந்தோம் நம்ம கூட அவ்வளவு நேரம் விளையாடி இருந்தோம் மேகராஜ் தேடினு முடியாது மேகராஜனுடைய பிள்ளை மின்னலொலி அவளை காணாம எங்க கத்து அவளுக்கு மேகலோகத்துல கொஞ்சம் கிருவு அதிகம் உனக்கு
எல்லாம் ஆடி பாடி விளையாடுறோம். நீ மட்டும் ஆண்டி அழுத முன்னாடி நாங்களெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கின்றோம். நீ மட்டும் தன்னந்தனிமையாக சோகமாக இருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்கிறாய். அக்கா ஓதுவேன் விவரமுடன் கேளும் அக்கா. 9 வருடம் மற்ற உத்தமரை மாலையிட்டு நாதனவர் வல்ல என்ற ஏக்கத்தாலே நடேசனை கோயிலிங்க பூஜை செய்தேன். இதுமே என்னை தொட்டு இழுக்கும் போது மாது நான் அத்திரத்தில் மதிமயங்கி மன்னரை பிடித்து தள்ளி பதினாறு ஆண்டவர் என்னை மாலை தரித்து 9 ஆண்டு காலமாக என்னை தேடி 9 வருட காலமா வராத ஆடவர் அப்படி வரவில்லையே என்று ஈஸ்வரன் நோக்கி லிங்க பூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஓடி வந்தார். எத்தனை நாள் செய்தா? 48 நாள் செய்ய வேண்டும். 48 நாள் முடிவதற்கு 15 நாழிகை மட்டுமே இருந்தது. அன்னவர் ஓடி வந்து என்னை சேரும் என்றார். ஐயா, பூஜை முடிவதற்கு இன்னும் 15 நாழிகள் இருக்கிறது. இந்த 15 நாழிகையை முடித்துவிட்டு பிறகு 9 வருஷமா பொறுத்த ஆம்பளை சட்ட போல் இது உண்மை சொல்லலாம். பொண்ணா ஒரு தெய்வத்துக்கு தொண்டு செய்தா தெய்வத்தோடு செய்யும் போது அது மாதிரி வந்து ஒரு பாய மேய்க்க கூடாது. அக்கா மாரி ஆதரவு எனக்கு யாருங்க ஒரு பையன் வர முடியாது. நான் எங்க வேணாலும் சரி சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் என்றால், கணவர் நான் வந்து விட்டேன் அல்லவா. ஆண்டி நான் கேக்குறேன். ஆம்பளையா வரந்தாலும் பூஜை செய்தா. ஆம்பளையா வந்தால உள்ள சாத்தம் அதை விட்டுட்டு பூஜை செய்யலாம். பூஜை செய்த உடனே 15 நாளிகள் பொருங்கள் என்றேன். பொறுக்க முடியாமல் என்னை கைப்பிடித்து இழுத்தார். நான் ஆத்திரத்திர மதிமயங்கி அதை பிடித்து தள்ளவும் வாயற்படியில் இடித்து நெற்றியில் அதாவது இடித்து ரத்தமாகப்பட்டு சொரிந்து 32 அழுகளில் ஒரு அழகு குறைந்து விட்டது. இந்த முகத்தோடு உன்னை இப்புறம் பார்க்க போது கிடையாது. அப்படி என்று எம்பெருமான் மீது சாட்சியாக இனிமே உன்னை வந்து பார்க்க மாட்டேன் அப்படி என்று சின்ன பொண்ணு அக்கா. தெரியாது அக்கா. நானா இருந்தா ஆம்பளை வந்து உள்ள தள்ளி 2 குத்து குத்து விட்டுருப்பா. ஏடியா ஆம்பளை மண்டை ஓடிக்கிற அளவு மண்டை ஓடிக்கலாமா? ஒரு பொண்ணு எங்க வருது? ஒரு பொண்ணு அடிக்க எங்க வருது? இந்த ஆங்காரம் எங்க வருது? என்ன பண்ணனப்பா? ஆம்பளை வந்தவன்னா என்ன பண்ணணும்? செய்யலாமா?
அந்த மாதிரி வேலை செய்யுது. ஏதோ ஒரு ஆம்பளை அங்காடி உனக்கு அடி பூசா தேடி அவளா தேடி அவளா தேடி அவளா பாடிடா பாரு பாருங்க பாரு தேடி அவளா சரிதானா சரிதானா ஹாய் ஏதோ ஒரு பொண்ணு செஞ்சுட்டா இதுக்கு என்ன வாசனை சொல்லி அக்கா அடியே இது அவளும் பொண்ணு எங்க அக்கா அவளும் பொண்ணு நம்மளும் பொண்ணு இது ஏன்னா எங்க குத்த ஏன் நம்ம எங்க கண்ணாடி போடி சக்கால் தேரா அவன் மாட்டுல அங்க இருக்க செவனையும் ஓர மாட்டேங்கிறான் முன்னாடி அழைச்சோ என்ன ஆச்சோ செய்யலாமா செய்யலாமா தேவையா யாரு நீ மலம் பண்ண மணியாங்க அக்கா ஹாய் என்ன அடிக்கலாம் அவளும் பொண்ணு நம்மளும் பொண்ணு ஆமாண்டி பொண்ணுக்கு பொண்ணுன்னா பேய் ஒரு கிண்ணமும் நீ போட முடியாது ஆமா ஐயோ ஐயோ பங்கமா இது நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு தின்னு முன்னு சப்பி இருக்கு ஆமா அதே வேலை தான் ஆகுது அங்க வேலை கிடைக்காது பணம் வந்த உடனே அங்க போய் படுத்து ஹெல்ப் பண்ணுவோம் ஆண்டு அனுபவிச்சு போய் பாரு நம்ம ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம் ஆமாண்டி அதனால அவ எதையும் எந்த சோத்தையும் அடையாளவ அது அவளுக்கு ஒண்ணு நம்மளுக்கு ஒண்ணு தாண்டி அதனால எல்லோருக்கும் சின்னவன் இன்னைக்கு நம்ம வந்து மாதர் சங்கம் போடணும் ஆமா மாதர் சங்கத்துல ஒன்னா கூட்டி நான் தலைவர் பெரிய காரங்க பெரிய காரங்க ஒரு வருஷமா நான் வச்சிருந்தேன் இந்த வருஷம் போட்டு மலாத்துறியா ஒரு வருஷமா நான் வச்சிருந்தேன் இப்ப நீ மலாத்துறியா இங்க வாடி இங்க வாடி நம்ம சங்கத்துல தலைவர் பொருளாளர் செயலாளர் நம்ம தான் ஒரு பிள்ளைய பெற்ற ஆண்டு அனுபவிச்சவங்க அவன் எந்த தொகுதியும் அடையாது அதனால அந்த மின்னல் ஒளி வீட்டுக்கு போய் சுகவாழ்வு கொடுத்துட்டு வந்தா இங்க வரணும் இல்லன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவனும் சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி அக்கா சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி அக்கா சத்தியம் பாப்பாடி சத்தியம் பண்ணல ஒன்னே பண்ணி சொன்ன திரும்பி தேவையா சத்தியம் பண்ண எல்லோருக்கும் இளையவள் மேகலோகன் மேகராஜன் புதிலா இருக்கக்கூடிய மின்னலையை சார்ந்து சுகவாழ் கொடுத்துட்டு வந்தா சத்தியம் கொடுத்த மாதிரி வச்சுக்க அரிசி கடை கொடுத்தான் கொடுப்பேன் பக்கம் அண்டர்ல 10 நேரம் 7 மணிக்கு மேல போய் நீ சத்தியமான மாதிரி வச்சுக்கா அப்ப நான் வீட்டுல ஒரு சங்கத்துல இருக்கா சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி சத்தியம் மட்டும் நம்மளால முடிச்சுக்கோ எவ்வளவு போங்க நீ சத்தியக்கா போங்க நீங்க போங்க
நான் தான் தலைவர், நான் யாரை வேணாலும் போவோம். எங்கேயுமே அந்த கண்ணன் தங்க யாரு சுபத்திரமான சேர்ந்து வந்திருக்கோம். அந்த அம்மா இருக்காங்க பாருங்க. யாரு 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 எங்க வீட்டுக்காரா? எங்க வீட்டுக்காரா அங்க நிக்குது எங்க வீட்டுல. புருஷனா? அவரு யாரு? யாரு எங்க வீட்டுக்காரா? எங்க கூட வந்துருக்காரு. ஐயோ எங்க வீடா? எங்க வீடா? ஐயோ எங்க வீடா? மாமா நல்லா ஆட்டி அதுமா எடுத்தாரு. நல்லா கோழி குஞ்சா கோழி குஞ்சா எடுத்தா அந்த குஞ்ச நசுக்கிற குஞ்ச நசுக்கி ரசம் வைக்கிற செம்பா இங்க வந்து போற முட்டை வாங்கி வர முட்டை எங்க போய் சந்ததியா சந்தையில போய் கேட்டு வா. ஆமா முட்டை வச்சு பால் வாங்கி எல்லாம் ஆம்லேட் போட்டு சத்தையா சங்கத்துல தெரியுமா இல்லையா? சங்கத்தை விட்டு நீக்குவான். ஒரு வருஷம் மாமா ஐயோ மாமா மாமா எனக்கு தாங்கல ஒன்றாவது உல்லாசமா இருக்க வேண்டும் அப்படி என்று ஆசீர்வாதம் வந்து மாமா உனக்கு மட்டும்தான் ஆசையா? எனக்கு இல்லையா? மாமா என்ன எனக்கு ஆசை இருக்கு. அப்புறம் என்னது நேற்று என்ன பண்ண செல்மவழி மாடு வச்சிருக்கு பாரு பால் கறக்க போனேன். செல்மவழி விட்டு மாடு வச்சிருக்கேன் மாடு கறக்கலான்னு போனேன். எட்டி விடாத இடத்த விட்டுருமா காயமாயி போச்சு. மின்னலுடைய சேர்ந்து வந்தான உனக்கு பொண்டாட்டி மேகராஜன் புதல்வி. மின்னலுடைய சேர்ந்து வந்தான உனக்கு பொண்டாட்டி. இந்த ஊர்ல இல்லைன்னா ஆரம்பத்துக்கு நான் வப்பாட்டி போய் வா. அது போடி தேவையா தேவையா போடி ஒன்னா தெரியாது. அந்த போல வந்து நிற்கிறாள். நான் எப்பாவது வருவேன் வருவேன்.
போக வேண்டிய வணக்கம். அது ஆசை கொண்டாடுவாரு. வெளியில வந்து காடி. எப்பா இவ்வளவு எஜமான வச்சுக்கால தெரியும். நீ எங்க வந்தா? அட கடவுளே, இன்னைக்கு வந்து நேற்று வந்துடக்கூடாதா? நான் இன்னைக்கு காலையில போய் பசுமா இருந்த சாணத்தை எடுத்து அந்த சாணி காய்ச்சி போடலாம் ஊருக்கு போன மாதிரி அந்த மாடு வந்து கொம்பால குத்தி கவிதையில காயமாமா. யாரு நீ மேகலோகம் செஞ்சியா? மேகலோகம் போனியா? மேகலோகம் போய் மேகராஜம்மா மின்னல் பாத்தியா? பார்த்தேன். கொஞ்சம் பிடித்து வெளியே தானே அவளை பத்தி பேசாது. இப்ப நீ என்ன சொல்ற? அவளுக்கு சுகவாழ்வு கொடுத்துட்டு வந்தா நாங்க இல்லன்னா இதை நீ பாருங்க. உனக்கு தாங்காத நான் திராகத்தை ஊத்திட்டேன், உனக்கு இறந்துட்டு அது போடும். காட்டுல உனக்கு கிடையாது. பாரு 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 ஒன்றுங்களா ஒரே அட்டை ஓட்ட மாதிரி பொம்பளை இந்த மாதிரி கடவுள் மேல பாசம் உள்ளவளாங்க. ஊத்திட்டு போற வயசு நாள் வர போறோம். ஆயுள் விட்டுறோம். சொல்லி விட்டுருவானு புறம் போனாலும் ஆயுள் விட்டுருவோம். மேகலோகம் சென்று மேகராஜன் மகள் மின்னலொளிக்கு சுகவாழ்வு கொடுத்தீங்கன்னா மேகலோகம் சென்று மேகராஜன் மகள் மின்னலொளிக்கு சுகவாழ்வு கொடுத்தீங்கன்னா இல்லனா ஒருவர் கூட என் இன்பத்தை தீர்க்கவில்லை, என் உள்ளத்தை புரிந்து கொள்ளவில்லை. இவளுக்கு இல்லாத ஆசை நமக்கு இருக்கு. அதனால இவளை அத்தனை பேரும் இவள் உள்ளத்தில் இருக்கும்படியாக இவளை எண்ணத்தனம் அழிக்கல. இவளுக்கே ஆசை வந்து எனக்கு எப்படி வரும்? இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அதனால நான் ஒரு சன்னியாசி போறேன். தேவையான எவனா ஆளை பாப்பா.